என்னடா சுபாஷ், ஆளே பார்க்க முடியல. கிறிஸ்மஸ் டைம் வேற. என்ன கிறிஸ்மஸ் சொக்கா போட்டிருக்க? கிஃப்ட் ஏதாவது கிடைச்சதா? கிஃப்டா? என்னடா நீ, நானே வேலையில பிஸியா இருக்கேன், இதுல எங்க எனக்கு கிஃப்ட் எல்லாம் வரப்போகுது? டேய் டேய் யாராவது கொடுத்தா நல்லா இருக்கும். கிஃப்ட் எல்லாம் வேணும்னா மான்செஸ்டர் பக்கம் போங்கடா. அங்க எல்லாருக்குமே 3 பாயிண்ட் தந்துட்டு இருக்காங்க. ஓ, அப்படி சொல்றீங்க? எந்த ம்ஹும். மான்செஸ்டர் கிளப் போனாலும் 3 பாயிண்ட் தரானுங்க. ரைட்டு. 2 பேருமே தராங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. இந்த வாரத்தோட பிரீமியர் லீக் ரிவ்யூ நம்மளோட பண்றதுக்காக ஷரண், சுவாஸ் அண்ட் சங்கர் எல்லாருமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டமான கோல்ஸ் ஒரு வீக்கெண்டா இருந்துச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் பெரிய அடி விழுந்துட்டு இருக்குது சில பேருக்கு. இன்னொருத்தர் வந்துட்டு டைட்டில் கண்டெண்டர்ஸ் சொல்லி டைட்டில் பிரிட்டண்டர்ஸா மாற வேண்டிய வாரம் வந்துருச்சு போல இது. அதையும் நம்ம வந்து ஃபுல்லா டீடைல்டா பார்ப்போம். பட் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறது முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அழுத்திடுங்க. இந்த மாதிரி வந்து நிறைய ஃபன் ரிவ்யூஸ் கண்டிப்பா வரும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸோ வந்து நிறைய மேட்சஸ் நடந்ததுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம எடுத்து பார்க்கணும்னா த சாம்பியன்ஸ் மான்செஸ்டர் சிட்டி. என்னதான் ஆச்சு? மறுபடியும் வந்து எத்தனாவது 12th டிஃபீட் வேணுமோ ஆல்ரெடி. என்னடா அந்த இத்தனைக்கும் இந்த மேட்ச் வந்து ரொம்ப வர்ஸ்டா வேற ஆடினாங்க. அஸ்தன் வில்லா தான் டாமினேட் பண்ணாங்க. சோ உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? இந்த மான்செஸ்டர் கிளப்புக்கு என்ன நடந்துச்சு? கேக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. இன்னொரு தடவை சொல்ல அந்த மாதிரி. மான்செஸ்டர் கிளப் நாசமா போயிடுச்சு. என்ன என்ன எதுக்காக? இன்னொரு வாட்டி சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது அவங்களுக்கு பெப்புக்கு இப்ப தெரியலடா, என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் வந்து ஜான்வரி டிரான்ஸ்பரை வந்து ஒரு எக்ஸ்கியூஸா வந்து சொல்லலாம்னு பாக்குறான். அது வெயிட் பண்ணிருக்கான், எப்படா அந்த ஜான்வரி வரும் வரும் வரும்ட்டு. அதுக்கப்புறம் இறக்குவான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பிளேயர் எக்ஸ்ட்ரா வாங்கி விட்டு அதுக்கு அடுத்து அவன் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் ஹீஸ் க்ளூலெஸ், அப்படிதான் சொல்லலாம். க்ளூலெஸ், ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இவ்வளவு வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணி மற்ற டீம் ஆடுறதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு பிளேயர் இன்ஜர் ஆன, நிறைய பிளேயர் இன்ஜர். ஓகே, இந்த வாட்டி வந்து ரீகோ லோவி ஸ்டார்ட் பண்றான், நிறைய பிளேயர்ஸ் இல்ல, நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலுமே வந்துட்டு டாக்டிக்கலி அவுட் மாஸ்டர் பண்றாங்களே மற்ற டீம்ஸ்லாம், அதுதான் முக்கியமான கன்சர்னா தெரியுது. இல்லடா, அவங்க இன்ஜுரி வந்து ரீசனா சொல்ல முடியாது. ஏன்னா எவ்ரி சீசன் எல்லா டீமுக்குமே இன்ஜுரி கிரைசிஸ் வருது. ஸ்குவாட்ஸ் டெப்த் வேணும், ரொட்டேஷன் பண்றாங்க. இது நடக்கிறது தான், எல்லா கிளப்புக்குமே ஆகும். ஆர்சனலுக்கு ஆகும், யுனைடெடுக்கு ஆச்சு போன சீசனு. ஸோ இன்ஜுரியை மட்டும் நீ பிளேம் பண்ண முடியாது. பெப்பு வந்து டாக்டிக்கல் ஜீனியஸ் தான். அவன் வந்து இந்த பிளேயர் வச்சு தான் இது பண்ணணும்னு கிடையாது. ஆனா அவன் சிஸ்டம் வந்து ராட்ரி வச்சு அவன் பில்ட் பண்ணதுனால, ராட்ரி இல்லாததுனால இது பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆகி இப்போ அவனோட இது தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா பிளே ஸ்டைல் வந்து வெறும் ராட்ரி நம்பிதான் இருக்காடா பெப்போட ஸ்டைல் அப்படிங்கறத நம்மளால நம்பவே முடியல. நம்ம எல்லாருமே வந்து ராட்ரி மிஸ் பண்றாங்கன்னு சொல்றோம். அவன் வந்து 100 மில்லியனுக்கு ஆல்வரேஸை விட்டான் இந்த சீசனு. லாஸ்ட் சீசன் அவன் வந்து பிரில்லியண்டா பர்ஃபார்ம் பண்ண, அவுட் பர்ஃபார்ம் பண்ற, லைக் வெளில தெரிஞ்சனாலும் இம்பார்ட்டன்ட் கோல்ஸ் கரெக்டா அந்த அந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ் அவன் ஆடி கொடுத்துட்டு இருந்தான். இவன் பேக் லைக் ஒரு ஸ்குவாட் பில்ட் பண்ணாம எனக்கு இவங்க போடும், நான் ஒரு சூப்பர் மேனேஜர், எனக்கு எந்த டீமை கொடுத்தா நான் ஜெயிப்பேன்ப்பா, எனக்கு நீ போ. அவன் வந்து ஒரு பிளேயர் வந்து நான் போகணும் அப்படின்னு சொன்னா நீ கிளம்பு, அந்த ஒரு அரகன்ஸ் இருந்துச்சு. இதுதான் எனக்கு ரீப்ளேஸ் ஒரு சரி, நீ ஆல்வேஸ்க்கு விட்டுட்ட, 100 மில்லியன் கொடுத்து விட்டு இருக்க, அட்லீஸ்ட் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கணும் சார். எங்க ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்? அது சார் இருக்கிற இன்னொரு பிளேயரும் கூட பால்மர் அனுப்பிச்சுடு அப்படின்னு அதையும் சேர்த்து அனுப்பிச்சு விட்டாச்சு. பால்மர் கூட அவங்க டீம் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா நம்ம வந்து எதுவும் பெருசா அவனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தேவைன்னு சொல்ல முடியாது. ஆல்வேஸ் தான் ஃபர்ஸ்ட் பேக்கப்பா இருந்தான். இல்ல, அவன் ஸ்குவாட வந்து ட்ரிம் பண்ணது மட்டும் இல்லாம அவன் வந்து பேக்கப்பும் வாங்கல, எதுவுமே பண்ணல. அவன் இருந்த பிளேயரையுமே ட்ரிம் பண்ணிட்டு எனக்கு ஆளுங்க இருக்காங்க நான் பாத்துக்கிறேன் கிடையாது. நீ சொன்ன மாதிரியே பண்ணா அந்த 100 மில்லியன் சேல்ஸ்லயே வாங்கியிருக்கலாம். அது மட்டும் இல்லாம ரீப்ளேஸ்மெண்ட்டும் வாங்கல. பிளஸ் இவ்வளவு தவிப்பான்னு தெரிஞ்சா அட்லீஸ்ட் ஒரு பேக்கப் ஏதாவது பிளான் ஆச்சு வச்சிருக்கணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, வெங்கரா இருக்கட்டும், கிளாப்பா இருக்கட்டும், எப்பவுமே வந்து அவங்க டீம்ல ஒரு இன்ஜுரி நடந்தாலுமே டாக்டிக்கலி ஏதாவது ஒன்று பண்ணி தப்பிச்சிருவாங்க. அந்த சீசன் டாப் ஃபோர் முடிக்க இப்ப கூட சான்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஏதாவது ஒன்று பண்ணி டாக்டிக்கலி அந்த டீமை பெட்டர் ஆக்கிடுவாங்க. ஆனா பெப் வந்து இப்ப ஃபெயில் ஆயிட்டு இருக்கானே, ஒருவேளை பெப்போட டாக்டிக்கல் சிஸ்டம் ஏதாவது பிரச்சனை இருக்குதா? ஈகோ ஹர்ட் ஆகுது ப்ரோ. அது ஈகோ பிடிச்ச கதையா? நம்ம தளபதி படத்துல சொல்ற மாதிரி ஈகோ பிடிச்ச கழுது அவரு. அதனால அந்த அது கொஞ்சம் இருக்கு. அதனால எப்படியாவது இதை வச்சு ஏதாவது பண்ணலாமா, இருக்கிற டெக்னிக்கை வச்சு நம்ம ஏதாவது அவனுக்கு எப்படியாவது ஒரு மேட்ச் ஜெயிக்கணும்னு இருக்கு. பட் இந்த தடவை அஸ்டன் வில்லா பயங்கரமா ஆடினாங்க. எஸ்பெஷலி டுரான் எல்லாம் வெளுத்துட்டான் இந்த இதுல. நீ மென்ஷன் பண்ண ரெண்டு முக்கியமான பிளேயர் வந்துட்டு துரான் அண்ட் மார்கன் ராஜஸ், ரெண்டு பேருமே
கேம் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துட்டு அஸ்டன் வில்லாக்கு தான் நிறைய சான்ஸ் கிரியேட் ஆயிட்டு இருந்தது. சிட்டியோட பேக் லைன் வந்து எவ்வளவு ஈஸியா பெனட்ரேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த டீலமென்ஸ் பால்லாம் வந்து அப்படி சூப்பரான பால் சரியான ஓப்பனா ball. கொடுக்குறான். இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகி நான் சிட்டி பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ டிஃபென்ஸ் இன் ஜெனரலே வீக் ஆயிடுச்சா சிட்டிக்கு? அடுத்த கேள்வி. ஆமா அவங்க ஒரு ஆவரேஜ் ஏஜே லைக் அவங்க டிஃபென்ஸ் ஏஜ் லைக் எல்லாமே ஏஜிங் பிளேயர்ஸா இருக்காங்க. இன்டென்சிட்டி லைக் அங்கங்க ஒரு ஏஜ் லைக் வயசான பிளேயர்ஸ் இருந்தா பரவாயில்ல. உங்க ஸ்குவாடே லைக் ஏஜ் ஆகுதுன்னா லைக் யூ நீட் பெட் லைக் கொஞ்சமாவது ஃபில் இன் பண்ணும். லைக் செகண்ட் பால்ஸ் வின் பண்ணுது அது தெரியாது. பட் ஆப்வியஸா ஏஜ் இஸ் அ பிக் மேட்டர் ஒரு பிரீமியர் லீக் ஸ்டாண்டர்ட்ஸ்ல. இப்ப பாத்தீங்கன்னா உங்க டீம்ல பாருங்க சுத்தி ஃபுல்லா 28 to 33 இந்த மாதிரி தான் இருக்காங்க பிளேயர்ஸ் ஃபுல்லா. இது வந்து ஹனி எங்க இதுதான் சுஹாஸ் இப்போ சிட்டியை பத்தி பேசும்போதெல்லாம் அப்படியே என் காதுல அப்படியே தேன் வந்து விழுகிற மாதிரி இருக்கு. தேன் பாயுதா காதுல? ஆமா வாய்கிறது. ஆனா உண்மையிலேடா சூப்பரா ஆனாங்கடா அஸ்டன் அந்த ஜான் டுரான் வந்து செம்மையா ரன் போடுகிறது. நான் ஆக்சுவலா வாட்கின்ஸா ஸ்டார்ட் பண்ண போறான் மேபி சிட்டி கூடலாம் பார்த்தா இப்ப ஜான் டுரான் ஆக்சுவலா பயங்கரமா ஆட்டிருக்காங்க. அது இல்லாம மெகின் அவங்களும் நல்லா பால்லாம் உள்ள போடுறது சரி எல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்ப வந்து சிட்டினா தைரியமா அட்டாக் பண்ணலாம்டா உள்ள போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க எல்லாரும். இதுக்கப்புறம் ஒன்னும் பின்னாடி பேக் பாஸ் அப்படிலாம் இல்ல, அடிச்சு தூக்கலாம் அப்படின்ற எக்ஸாக்ட்லி. தைரியம் வந்துருச்சு எல்லாத்துக்கும். யாருமே ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க சிட்டிக்கு. இப்ப சரி ஆமா அவங்க சிட்டி நம்ம பின்னாடி ஆடுவோம் தான் சரி வா பாத்துக்கலாம்னு இருக்காங்க. சோ அந்த மென்டாலிட்டி வந்த அப்புறம் அவங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்க. லைக் அந்த பிரச்சனை இருக்கு. ஆக்சுவலா ஆமா. ஆனா அஸ்டன் வில்லா கூட வந்து ஒரு சூப்பர் ஃபார்ம்ல கூட இல்ல. ரீசன்ட் கேம்ஸ் ஆமா எடுத்து முன்னாடி கேமே வந்துட்டு நாட்டிங்ஹாம் தோத்து போனாங்க. அதுக்கப்புறம் வந்து செல்சியோட 3-0 ப்ரோ இந்த மந்த் ஸ்டார்டிங்ல இது அஸ்டன் வில்லா மட்டும் இல்ல. டாட்னம் வந்து போன வாரத்துக்கு முன்னாடி 8 மேட்ச்ல 1 வின்னோ ஏதோ. அந்த 1 வின் யாருன்னு பார்த்தா நம்ம மான்செஸ்டர் சிட்டி. யூ வாண்ட் வின் கொடுப்போம் நாங்க அந்த மாதிரி இருக்காங்க. மான்செஸ்டர் யுனைடெட் அவங்க நேபர்ஸ் எடுத்துக்கலாமே. அந்த ஒரு கேம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லா கேமும் படுத்துட்டாங்க. இல்ல ப்ரோ இன்னொரு மீம் பார்த்தேன் யுனைடெட் மான்செஸ்டர் பத்தி. மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன் போட்டிருக்கான் like City have lost only one in 11 games but still they are 5 points ahead of us feeling ashamed. ஆனா இந்த விக்டரி வந்துட்டு அஸ்டன் வில்லா வந்து இட் பிரிங்ஸ் them above மான்செஸ்டர் சிட்டி. அவங்க தான் 6th மூவ் பண்றாங்க with 28 points. ஸோ ஆக மொத்தம் வந்து சிட்டிக்கு நிறைய ஓட்டைகள் இருக்குது இன்க்ளூடிங் த 115 சார்ஜஸ். ஸோ அதெல்லாம் சேர்த்து எப்படி போற போக 150 சேர்த்து விட்டாச்சு. ஆமா இதுவே அதுல ஆட் பண்ணிக்கலாம். இந்த 12 ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம டைம். இதுதான் டைம். ஆமா. சோ அப்படியே நெக்ஸ்ட் அப்படியே நம்ம மான்செஸ்டர் பத்தி பேசுறப்பவே வந்துட்டு நம்ம RRM was arrived அப்படின்னு சொல்லி கொஞ்ச வாரம் கூட ஆகல அதுக்குள்ளே RRMே படுக்க போட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா இட்ஸ் நியூ ஜென் 10 ஆகுன்னு சொல்றாங்க. ஏன்னா போன வருஷமும் இதே டைம் இதே பிக்சர் போர்ன்மத்தோட 3-0 ஓல்ட் டிராஃபர்ட்ல தோத்து போயிருக்காங்க. புதுசா ஒரு மேனேஜர் வந்து அதே ரிசல்ட். ஆக மொத்தம் இந்த கிளப் டெவலப்மெண்ட்டே கிடையாது போல. ஸ்டாண்டர்டா இருக்காங்க. ஆமா ஆக்சுவலா பட் ஆனா எனக்கு வந்து கர்னாச்சோ இந்த மேட்ச் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா ஆடினாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பினிஷிங் சரியில்லை, அது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டே இருந்தான். பட் கர்னாச்சோ வரதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் மோசமா தான் போயிட்டு இருந்துச்சு யுனைடெட். கொஞ்சம் பெருசாலாம் எதுவும் இல்லை, டிஃபென்ஸும் ரொம்ப மோசம், தேவையில்லாத பெனால்ட்டி வந்து அது என்னமோ மஸ்ரா இது பண்ணி பெனால்ட்டி கொடுத்துட்டான். பெருசா இம்ப்ரூவ்மெண்ட்னு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப ரொம்ப ஏர்லி தான் எப்படி சொல்றது. பட் இருந்தாலும் பெருசா எதுவுமே அட்டாக் பண்றதுக்கு எதுவுமே பண்ணலடா. மேபி அந்த கர்னாச்சோ எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃபாஸ்டா வந்து ஓடுறது நல்லா அந்த மாதிரி ஆள் இருக்கும்போது தான் கொஞ்சம் அந்த ஒரு அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. கர்னாச்சோ எல்லாம் இல்லைன்னா வெறும் அமாதை நம்பிதான் அவங்க கடைசி வரைக்கும் ஏதாவது பண்ணுவான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு, தவிர வேற எதுவுமே இல்லை அந்த கிளப்பை பார்க்கும்போது. நானா சரி நீ அது சொல்ற ஒரு செட் பீஸ் வருது யுனைடெட்க்கு. எந்த டீமோட மேனேஜரும் நான் இப்படி உட்காந்து பார்த்தது இல்லடா. 3 மேட்சா நான் பாக்குறேன் எல்லாருமே ஆர்சனல் செட் பீஸ்ல வந்து கோல் அடிக்கிறாங்க கலாய்க்கிறாங்க. செட் பீஸ் வந்தா பயந்து இப்படி உட்கார்ந்து இருக்கான்டா ஒரு மேனேஜர். எனக்கு பார்த்துட்டு என்னடா இப்படி இருக்கான், நீ இவ்வளவு நாள் வந்திருக்க, இவ்வளவு நாள் வந்து ஒரு கிளப்பை மேனேஜ் பண்ணிருக்க, நல்லா அங்க ஆடி இருக்காங்க, இப்ப என்னடா செட் பீஸ் பார்த்து பயந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அது அந்த பிளேயர்ஸ் மேல இருக்க ஃபால்ட்டா இல்லனா இந்த செட் பீஸ் கோச்சோட ஃபால்ட்டான்னு தெரியல. பட் பிளேயர்ஸ் மேல இதான் தான். அடுத்து வந்துட்டு ஏர் பால் வந்தாலே வந்து ரொம்ப திணறாங்க. எல்லாமே வந்து எவ்வளவு ஈஸியா கோல் அடிக்கிறாங்க ஏர் பால்னா. ஏரியல்ஸே எடுக்க முடியல. ஏன்னா யுனைடெடோட டிஃபெண்டர்ஸ் எல்லாருமே டால் தான், நல்லா மெக்வயர் டெலிக்ட்ல நல்லாவே ஆடுறவங்க தான். அப்படி இருந்துமே ஃபெயில் ஆறது வந்து பிளேயர்ஸ் மேல தான் தப்பு சொல்லுவோமா இல்லைன்னா அந்த மேனேஜர் தானா?
நான் மேனேஜ்மெண்ட் தான் சொல்லுவேன். பட் இப்போதைக்கு நான் வந்து அமோரினை வந்து சொல்றது வந்து டூ ஏர்லின்னு சொல்லுவேன். பட் இருந்தாலும் இந்த மாதிரி செட் பீஸ்லாம் அவங்க தான்டா ட்ரெயின் பண்ணோம். இது வரைக்கும் மெக்வயர் நம்ம பார்த்துருக்கோம், இங்கிலாந்துல பார்த்துருக்கோம். மஸ்ராயே சரி, அவன் நேஷனல் டீம்லலாம் எப்படி டிஃபெண்ட் பண்ணுவான், இது டிலிட்டும் என்ன ஹெட்டர்லாம் எடுக்க மாட்டானா என்ன, வின் பண்ண மாட்டாங்களா என்ன, இதெல்லாம் இவங்க பிரீமியர் லீக்ல இன்னும் இவங்க எப்படிலாம் இது பண்ணணும், மேபி அந்த கோச்சிங்லாம் இன்னும் போல. மேபி ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு முதல்ல டிஃபென்ஸ் செட் பண்ணுவோம், அதுக்கு அடுத்து அட்டாக் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு பொறுமையா போயிட்டு இருக்காங்க. அதுக்கு கார்னருக்குலாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், செட் பீஸ் இதுக்கெல்லாம். டிஃபெண்டிங் கார்னர்ஸ் வந்து மோர் தேன் டாக்டிக்ஸ் ஒரு வாண்ட் வேணும்டா, பால் வின் பண்ற வாண்ட், லைக் பிளேயர்ஸ்குள்ள இருந்து வரணும்டா. லைக் இது வந்து சிஸ்டம் இல்ல, லைக் அந்த மேனேஜர் கொண்டு வரதுக்கு இது வந்து சின்ன வயசுல அவங்க கத்துக்கிட்டது. பட் ஆனா அவங்க இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு கன்சீட் பண்ணத பார்த்து இல்ல கன்சீட் பண்ணத பார்த்தனா எதுவும் ஜோனதால எதுவும் இல்ல. அவங்க மேன விட்டு அவங்க கோல் அடிக்கலாம். உன் மேன பிடிக்கணும்னு சொல்றது வந்து பேசிக் டிஃபெண்டிங். அது என்ன அவன் பண்ணுவான் மேனேஜர்? இல்லடா, இருந்தாலும் சொல்லிருப்பாங்களடா. அப்ப இது வரைக்கும் மேன்யூக்கு எத்தனை மேனேஜர் வந்து போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க இதை பண்ணு, இந்த இதை பண்ணு இப்படின்னு சொல்லி அவங்கன்னு ஒரு ஆர்சனல்லாம் பாக்குறேன்னா, இப்ப இப்படி கார்னர் வந்துச்சுன்னா இப்படி டிஃபெண்ட் பண்ணு, அட்டாக் பண்ணும்போது இப்படி பண்ணணும் அப்படின்னு இருக்காங்களா. மேபி அந்த இது இருக்கும், அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலன்னா வேணா அதுக்கப்புறம் வந்து புலம்பலாம். அந்த மாதிரி இல்ல நான் டிஃபென்ஸ் சொல்லி கொடுத்தோம், கடைசியில இது பண்ணல, செட் பீஸ் கோச் நாங்க ஹையர் பண்ணியும் இது பண்ணல அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணலாம். எதுவும் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே அவங்க இன்னும் பண்ணல. இல்ல ஆர்சனலோட செட் பீஸ்ல கோல் விட்டாங்க. அவன் வந்து செட் பீஸ் வரும்போதே அவன் இப்படி உட்கார்ந்து இருக்கான். அதுக்கு அடுத்த மேட்சும் சரி அவனுக்கு செட் பீஸ் வந்துச்சு, அதே மாதிரி அவன் குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கான். எனக்கு தெரியல என்ன சொல்ற, அவனுக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லையான்னு தெரியல. செட் பீஸ்ல கண்டிப்பா கன்சீட் பண்ணிடுவோம் அவன் பயப்படுறானா. டூ ஏர்லி சொல்ற மாதிரி வந்துட்டு இப்பதான் அவன் வந்து எடுத்திருக்கான். கோச் பண்ணலாம், ஆனா அந்த அவனோட சிஸ்டம்க்கு ஏத்த மாதிரி பிளேயர்ஸும் அவனுக்கு இருக்குதான்னு தெரியல. ஏன்னா வந்து இப்பதான் half way through the season கொடுத்திருக்காங்க. அவனுக்கு ஏத்த மாதிரியே பிளேயர்ஸ் இருக்குனாலும் அவனுக்கு தெரியல. சோ ஜான்வரிக்கும் ஆப்வியஸ்லி இந்த டிரான்ஸ்ஃபர் எல்லாம் கொடுத்து ரீஷேப் பண்ணும். ஏன் சொல்றேன்னா, இப்ப முக்கியமான பிளேயர் எத்தனை மேனேஜர் வந்தாலும் இந்த ராஷ்பர்ன்ற ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிட்டு இருந்தாரு. இப்போ வந்து நீ ஒரு பிரச்சனைன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவனை வந்து தைரியமா டீம் விட்டு தூக்கி இருக்காரு. சோ அந்த மாதிரி அவன் அந்த டிசிஷன் எல்லாம் எடுத்து ஜான்வரியில டீமை மாத்துவானா, இதுதான் என்னோட நெக்ஸ்ட் கேள்வி. மாத்துவாங்கன்னு டவுட் தான்டா. ஏன்னா அவ்வளவு செலவு பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஜான்ல டக்குன்னு மேபி ராஷோட வேணா அனுப்பிச்சு ஏதாவது ட்ரை பண்ணலாம். பட் ரொம்பலாம் செலவு பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன். எப்படி சீசன் எண்டுக்கு அப்புறம் தான் அடுத்த டிரான்ஸ்பர், பெரிய டிரான்ஸ்பர் எல்லாம் ஏதாவது நடக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். எப்படியாவது தட்டு மாதிரி அந்த யூரோப் ஏதாவது அந்த லீகாவது ஆடுற மாதிரியா, கான்ஃபரன்ஸ் கப் அதாவது ஆடுற மாதிரியாவது அவங்க பாக்கணும். எப்பயாவது வித்து விட்டுனா ஓகே, எப்பவுமே வித்து விட்டுனா எப்படி? இல்லடா, இப்போ வந்து ரொனால்டோ தான் ப்ராப்ளம்னு இடிஹெச் கட் பண்ணி ரொனால்டோ அமிச்சிட்டான். அப்புறம் இடிஹெச் அமிச்சிட்டாங்க. இவன் வந்து ராஷ்வர்டா கட் பண்ணி அனுப்புறான், அடுத்து இவன் அனுப்பிச்சிருவாங்க. அடுத்து என்ன? யுனைட்டடோட ப்ராப்ளமே மேனேஜர் பிரச்சனையே இல்ல ப்ரோ. லைக் குவாலிட்டி இந்த ஸ்குவாட் தான் எனக்கு தெரிஞ்சு. யுனைடெட் ஃபேன்ஸ் திட்டினாலும் சரி, குவாலிட்டி இது அந்த ஸ்குவாட் எனக்கு தெரிஞ்சு ஒரு டாப் 4 மத்த டீம்ஸ் தான் பாருங்க அந்த பிளேயர்ஸ். லைக் உனக்கு எங்க அந்த டாப் 4 குவாலிட்டி இருக்குன்னு தெரியுது அந்த டீம்ல. லைக் how many match winners do you have in the team? ஆமா, சீரியஸா இல்ல இந்த ஸ்குவாட்ல இருக்குமான்னு எனக்கு நிஜமா தெரியல. ஆனா இதுதான் அவன் பண்ண தப்பு. நானும் அது முன்னாடி போய் சொல்லலாம் கேட்டிருக்கேன். பிளேயர்ஸ் இல்ல, குவாலிட்டி இல்லன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீ சொன்ன மாதிரி ஆல்ரெடி நிறைய செலவு பண்ணியாச்சு. இப்ப உடனே இந்த டீம் ஃபுல்லா எடுத்துட்டு அது மேனேஜ்மென்ட் தப்பு. ரொம்ப கஷ்டம் ஒரு ஓனரா பாக்குறப்ப. சோ எப்படி ஒரு மேனேஜருக்கு ஒரு பெரிய டாஸ்க் இது இப்ப எடுத்திருக்கிறது. உண்மையிலேயே ரொம்ப ஜாலியா இருந்தாரு. இங்க வந்துட்டு தேவையில்லாம என்ன ஸ்டார்ட்னா, இதுதான் வந்து மான்செஸ்டர் யுனைட்டடோட வர்ஸ்ட் ஓவரால் ஸ்டார்ட் ஆஃப் ஆல் டைமா. இந்த கிறிஸ்மஸ் டைம்ல வந்து பாட்டம் ஆஃப்ல இருந்ததே இல்ல தெரியும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்குறாங்களா. இதை விட ஒரு வர்ஸ்ட் ஸ்டார்ட் மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு இருந்ததே இல்ல. ஆமா, ஏதோ மான்செஸ்டரே உட்படாம போங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். ஆமா, சோ அதுதான் இவங்க பெருசா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இவங்க வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய தேவை. அமோரிம் வரதுக்கு முன்னாடி 13th பிளேஸ்ல இருந்தாங்க. வந்து இவ்வளவு வாரம் கழிச்சுமா 13th பிளேஸ் கன்சிஸ்டன்டா இருக்கிறாங்க. அதான் வாரி வழங்கும் வள்ளல்களான மான்செஸ்டர் கிளப்ஸுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அடுத்து நம்ம அப்படியே டைட்டில் சேலஞ்சர் ஸ்லாஷ் பிரிட்டண்டர்ஸ் ஆன செல்சி எல்லா இந்த டேக் எல்லாம் நீங்க தான் குடுக்குறீங்க. செல்சி ஃபேன்ஸ் சொல்லுதா, செல்சி மேனேஜர் சொல்லுதா, செல்சி பிளேயர்ஸ் வாட் இஸ் டைட்டில் ரேஸ்னு கேக்குறாங்க. ஏன் குடுக்க கூடாது? போன தடவை ஆர்சனலுக்கு சொல்லுவீங்களா, இப்படிதான் வந்ததுக்கு அப்புறம் கடைசில பாட்டில்னு சொல்லுவீங்க. இப்போ இந்த தடவை நீங்க வருவீங்கடா, இது சமாளிக்கிறது. 7 பாயிண்ட்ஸ் லீட்ல இருந்தீங்கடா. எங்க மேனேஜர் இல்லவே இல்லன்றாரு. அது அப்படிதான்டா நீங்க சொல்லி ஆகணும். 1.2 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு இந்த ப்ராஜெக்ட்ல. இதுக்கு அப்புறம் உங்களுக்கு மேல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் தான். அது வந்து நீங்க ப்ரோ அது இந்த சீசன் வேணாம், இந்த சீசன் இல்ல, இந்த சீசன் நெக்ஸ்ட் கொஞ்ச நாள் நம்ம டாமினேட் பண்ண போறோம் ப்ரோ.
பிரீமியர் டேய் லீகே டாமினேட் பண்ண போறோம். டேய் இது நான் உங்களுக்கு இங்க சூட் பாருங்க, ஆகலடா நான் இந்த என்ன மாதிரி சொல்றேன், பேசுறது. இந்த மாதிரி ஒரு பேசுறது செகண்ட், உங்களுக்கு சூட் ஆகலடா. செல்சி கைஸ் நான் புரிஞ்சுக்கோங்க, இது சொல்றது உங்களுக்கு சூட் கேளுடா, ஆகல. நான் சொல்றது Very interesting, but I don't care. கேளு, டாமினேட் நான் சொல்றத பண்ணுவாங்கன்னு கேளு. சொல்றான். நான் என்ன சொல்றேன், இந்த சீசன் நாங்க டைட்டில் சேலஞ்ச் பண்றோம் தான் சொல்றேன். we will ம். dominate premier league football over in next 10 yearsன்றேன். யுவர் ஸ்டேட் பெரிய ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். நான் இந்த சீசன் தான் டைட்டில் சேலஞ்ச் பண்ண மாட்டோம்னு சொல்றேன். பேசுங்கடா நீங்க பேசுங்க. எதிர்பார்க்காமலே வந்தாச்சு. இப்போ ஆ இந்த பொசிஷன்ல லிவர்பூல் பக்கத்துல எட்டி பாக்குற டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது நீங்க தான். பட் எட்டி பார்க்க டிஸ்டன்ஸ்ல இருக்கும், பட் அவனுக்கு எங்கேயோ இருக்கானுங்களே. சரி சுஹாஸ், நான் ஒண்ணு கேக்குறேன். ஆ. சரி, நீ இப்ப சொல்ற உனக்கு ஸ்குவாட் செட் ஆயிடுச்சு, செகண்ட் போயிட்டியா, ஆனா நீ டைட்டில் கண்டெண்டர்ஸ் இல்லன்னு சொல்ற. ஆனா 2 வருஷம் முன்னாடி நாங்களும் இப்படி தானே இருந்தோம். எங்களுக்கே தெரியாம செகண்ட் போனோம், டைட்டில் சேலஞ்ச் பண்ணோம். ஜெயிக்கிறியே. அதான் அதுதான் சொல்றேன். அப்ப நாங்க அப்ப ஒரு என்ன டைட்டில் சொன்னீங்க? சேலஞ்ச் பண்ணோம், அப்ப நீங்க ஜெயிக்கல. என்ன சொன்னீங்க? இப்ப அப்பயும் பாட்டில் நீங்களும் தான்டா சொன்னீங்க. ஆ, இல்ல நான் சொல்றேன். ஆனா இப்பயும் நீங்க டைட்டில் சேலஞ்ச் பண்றீங்க. ஆனா அதுக்கு அடுத்து சேலஞ்ச் பண்ணுவீங்க. ஆனா டாமினேட் பண்ணி ஒண்ணுமே அடிக்கலன்னா நீங்க என்னன்னு சொல்வீங்கன்னு கேக்குறேன். பண்ண மாட்டான்டா அப்படி. நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். செல்சி மேல நம்பிக்கை இருக்கு. சரி, ஜோடி நான் போட்டிருக்கேன், பந்தயம் அடிச்சு காட்டுறேன் பாரு. சரி, ஆனா பாரு இந்த கேம் வரும். அந்த கேம் வந்துட்டு ஆப்வியஸ்லி எவர்டன்னாலே எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து ஒரு பிளாக்க போட்டு 0-ஆல் முடிச்சா அவங்க செலிப்ரேட்டே பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு டீம் தான் அது. இல்ல இல்ல ஆனா இந்த கேம்ல வந்து ஆக்சுவலா எவர்டன் நிறைய கிரியேட் பண்ணாங்கன்னு தான் நிறைய பேச்சு வருது. சோ இல்ல ஆக்சுவலா மேட்ச்ல வந்து எப்படின்னா, இதே நம்ம ஆர்சனல் வந்து டிரா பண்ணும்போது எல்லாம் என்ன சொன்னாங்க, இது இப்ப கிரியேட்டிவிட்டி இல்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. நாங்க கதறனோம், டேய் அவங்க ஆர்சனல்னு வந்துட்டாலே பாரு, எவர்டன் பாடுறா நார்மலா டிஃபெண்ட் பண்றதோட எக்ஸ்ட்ரா இன்னும் கோல் கீப்பர் பக்கத்துலயே போயிட்டாங்கடா, ஒரு அட்டாக் கூட பண்ணல அட்லீஸ்ட். பட் ஆனா இந்த நீ செல்சி மேட்ச் பார்த்தேன்னா கொஞ்சம் சான்சஸாவது கிரியேட் பண்ணாங்க, கொஞ்சம் உள்ள போனாங்க. அந்த ஜெய் அவன் பேர் எனக்கு சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, அந்த NDIYE இருப்பான்ல, அவன் ஆக்சுவலா நல்ல நல்ல பிளே மேக் பண்ணுவான், நல்லா உள்ள கொண்டு போயிட்டு இருந்தான். பட் ஆனா ஆஹ் இது வந்து அவங்க ஒத்துக்கணும், அவங்களும் கிரியேட் பண்ணல, சரியா இது பண்ணல. ஜாக்சன் வெரி புவர் பினிஷிங் ஒத்துக்கணும். இந்த மேட்ச்ல பழைய ஜாக்சன் வாட ரைட்டா அடிச்சது. ஜாக்சன்லாம் இல்ல, அவங்க ஃப்ரண்ட் த்ரீயே ஆக்சுவலா இந்த கேம் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் போரா தான் இருந்தாங்க. ஆமா, பால்மர் கொஞ்சம் இந்த மேட்ச் அதுதான் கொஞ்சம் நானும் சொல்றேன், we are not ready for title race because we have errors. இந்த மாதிரி ஒரு ஸ்டிங்கர்ஸ் குடுக்குற பிளேயர்ஸ் இருக்காங்க இன்னும். they are youngsters. எல்லா ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஃப்ரெண்ட்லி வந்து 21 22. so it expected. நாங்க இதான் சொன்னோம். ஆனா நீங்களும் இப்ப நாங்க எப்படி உங்களை சொன்னோமோ அந்த மாதிரி தான் நீங்க எங்களை சொன்னீங்க. அதுதான் நாங்க டேய், இது எக்ஸ்பெக்டட் தான். இந்த ரிசல்ட்ஸ்லாம் எக்ஸ்பெக்டட் தான். லைக் இன்னைக்கு நல்லா ஆடுது, நானே ஒத்துக்கிறேன். அந்த ஜாக்சன் ஒரு கேவலமா சான்ஸ் விட்டான், அதை அடிச்சிருந்தானா 1-0. அப்ப நாங்க மேட்ச் வேற மாதிரி போயிருக்கோம். 2-0 நாங்க ஜெயிச்சிருக்கோம். அந்த இம்பார்ட்டன்ட் சான்ஸை விட்டதுனால ஸ்லோவா. பட் அந்த கண்டிஷன் நான் ஒரு ரீசன் சொல்றேன். கிராப் சொன்ன மாதிரி இருக்கும், காத்து அதிகமா வச்சுச்சுடா கிரவுண்ட்ல. அதான்டா வலிக்குதா. இதேதான் நாங்க போன 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னோம், எவர்டன் கூட இப்படிதான்டா இருந்துச்சு, அப்படி கஷ்டமா நீங்க இருந்துச்சு. அங்க ஹோம் வேறா. டேய் ஹோமோ அவையோ அவங்க ஆடுற ஸ்டைல பாடுறா. ஏன்னா அவே போனா உங்க மேல ஊர்ல இருந்து எதுக்கு காத்து கிரிட்டிசிசம் வந்துச்சுன்னா, உங்க மேல எதுக்கு கிரிட்டிசிசம் வந்துச்சுன்னா, நீங்க கோல்ஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க தான் பிரீமியர் லீக் ஹையஸ்ட் கோல் ஸ்கோரர்ஸ். எங்க மேல எப்படி நாங்க அட்டாக் பண்ணணும்னு சொல்ல முடியும்? கரெக்ட் தான். சரி, தேர்றா ஏதாச்சும் என்னன்னா டைட்டில் கண்டெண்டர்ஸ் அடுத்த சீசன் போறீங்க நீங்க சொல்றீங்க. இந்த மாதிரி கேம்ஸ் தான் வந்து டைட்டில் டிசைடிங் கேம்ஸ். இவனுங்க மாதிரி டீம் வந்து ஜெயிக்கிறதுக்கே ஆட மாட்டானுங்க. ஆமா, அவனுங்க 0-ஆளுக்கு தான் ஆடுவானுங்க. இந்த மாதிரி டீமை பிரேக் பண்றதுக்கு குவாலிட்டி அடுத்த வருஷம் முடியுமா? இந்த வருஷமே இருக்கு. இந்த கேம்ல அடிக்கல அவ்வளவுதான். இந்த வருஷத்துலயே நாங்க லோவர் பிளாக் டீம்ஸோட தான் ஜெயிச்சிருக்கோம். இட்ஸ் நாட் லைக் we haven't won games, but one off day bro, we have to give them like continuous 5-6 matches ஜெயிச்சிருக்காங்க. one match off day, like every team can have off day. சான்சஸ் நல்லா ஆடுறா, நீங்க அதை ஒத்துக்கணும். இந்த மேட்ச் செல்சி அடிக்கிற அளவுக்கு மோசமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கிடையாது. ஒரு ஆமா. அவ்வளவுதான். பட் சான்சஸ் ஆனா நல்லா கன்சிஸ்டன்ட்டா ஆடிட்டு இருந்தவங்க செல்சி அது கொடுத்தே ஆகணும். கண்டினியூஸா சரி ஜெயிச்சிட்டு சுஹாஸ், உங்க கேம் சேவ் பண்ணது வந்து சான்சஸ் தானே ஒத்துக்கோ. சான்சஸ் தான் இந்த டாசன் சான்சஸ் நிறைய சேவ் பண்ணான்டா, நிறைய உள்ளலாம் வந்து நிறைய முன்னாடி வந்து ரெக்கவரி இதெல்லாம் பண்ணான்டா அவன். ஆக்சுவலா சான்சஸ் சரி, பொசிஷனிங் கரெக்டா இருந்துச்சு. சேவ் பண்ணான். சந்தோஷம் தானே அவன் நல்லா பண்ணா. நான் ஏன்டா அவன் நல்லா பண்ணா சந்தோஷப்படுறேன். நம்மளே சான்சஸ் பாராட்டினாலும் இல்ல அவன் கிடையாது அப்படின்னு சொல்றது. இல்ல அவன் டுபில் தான் அப்படிங்கிறான். லைக் அதான் அந்த ஒரு இடம் மட்டும் நாங்க அவன் நல்லா பண்ண ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி லைக் இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம். போதும் ஒரு வீக்னஸா பால்மர் வந்து ஸ்டிங்கர். பால்மர் வந்து இன்னைக்கு ரொம்ப கேவலமா இருந்தான். லைக் த வேர்ஸ்ட் மெமரியில இருக்கிற வேர்ஸ்ட் பால்மர் கேம் இதுதான். லைக் பால்மர் 90 மினிட்ஸ் மொக்கையான அந்த 2-3 மொமெண்ட்ஸ் இருக்கும் அவன் ஆடி கொடுக்குற மாதிரி.
எந்த மொமெண்ட்டும் இல்லை இந்த வாட்டி. அதான் செல்சி ஆனா சொன்ன மாதிரி என்னதான் மோசமா ஆனாலும் 0-all இஸ் குட் ரிசல்ட் அகைன்ஸ்ட் எவர்டன். ஆனா என்னதான் இருந்தாலுமே they are 2 points above third place Arsenal. So 35 pointsல இருக்கிறாங்க, which is still good. அவ்வளவுதான் கேப் 2 பாயிண்ட்ஸ். சொல்றப்ப அப்படியே அதான் நம்ம ஆர்சனல் ஃபைனலி ஏதோ வந்து ஓபன் பிளேல கோலே போட மாட்டாங்க, இவங்க டீம் முடிஞ்சிருச்சு எல்லாம் போட்டு ஒரு 4 வாரம் 3 வாரமா கலாய்ச்சிட்டு கடைசியில ஒரு 5 கோல் போட்டு சந்தோஷமா இருப்பீங்களே நீங்க, எப்படி இருக்கு? சொல்றா சங்கர். எனக்கு என்ன சந்தோஷம், ஆமா கண்டிப்பா கார்னர்ஸ் மட்டும் ஆக்சுவலா எனக்கு இப்பயுமே சந்தோஷம் சொல்ல முடியல. அதெல்லாம் கூட விடு, ஜெசூஸ் 2 கோல போட்டா உலக அதிசயம், அதுக்கு சொல்லுங்க. டேய் இன்னொன்னு என்ன தெரியுமா, பையன் 6 கோல் ஹாட்ரிக் போட்டிருக்கான். அடுத்து இங்க வரிசையா கரெக்டா ஜனவரி டிரான்ஸ்ஃபர் முன்னாடி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டான். ஆனா இன்னைக்கு நான் வந்து இங்க பாரு, உங்களுக்கு ஸ்ட்ரைக்கர் ஜெசூஸ் போதுமல்ல? இல்ல யுவென்டஸ் ஜெர்சி போட்டிருக்கேனா அப்படியே ஜிசூஸை நீங்க வாங்கிட்டு அங்க இருக்க விளாகோவிக்கு எங்களுக்கு கொடுங்கடா அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த இதே போட்டிருக்கேன். நீங்க எப்படியாவது கொடுத்துருங்கடா. நல்லா உங்களுக்கு எல்லாம் கோல் அடிக்கலாம், அவன் 3 கோல் 5 கோல் போட்டா 2 கேம்ல வெச்சுக்கோங்க, நல்ல ஸ்ட்ரைக்கர். அவன் ஆடும், அவன் கோல் அடிப்பான், எல்லாம் ஓகே. ஜனவரி வரைக்கும் எல்லாம் நடக்கும். உனக்கும் தான் தெரியும்ல, நான் நடுநிலையா பேசணும்டா. டேய் வேணாண்டா, அவன் நம்பி ஏமாந்துருவான்டா. இது ஆக்ஷன் மேடம். அவன் பிப்ரவரியில இன்ஜுரி ஆயிருவான் சரியா, அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம உட்காந்து அழுதுகிட்டு இருக்கணும். அதுக்கு வேணாம், பேசாம நல்லா ஆடுறான் சூப்பரா ஆடுறான்னு சொல்லி ஒரு 45 மில்லியன் இல்ல எங்களுக்கு காசு கூட வேணாம், நீங்க அப்படியே கொடுத்துட்டு விளாகோவிக்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கர், நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கரை வாங்கி வச்சுக்கலாம். பட் உண்மையிலே சொல்லணும்னா ஜெசூஸ் நல்லா ஆடினான், இந்த வாரம் ஃபுல்லா நல்லா ஆடினா. அவனும் நல்லா ஆடினா. எனக்கு ஆக்சுவலா ராயாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேவ்ஸ் பண்ணான் அந்த மேட்ச்ல. ஒரு செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் அவன் பண்ண சேவ்ஸ்னாலதான் ரொம்ப டபுள் சேவ் எல்லாம் பையன் டபுள் சேவ்னாலே இப்ப ராயா தான் எங்கனாலும். அவன் மாறி மாறி டபுள் சேவ் பண்ணிருக்கான். அதனாலதான் எங்க செகண்ட் ஹாஃப் நீ பார்த்தேன்னா ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு லைட்டா அவங்க நல்லா ஆடுற மாதிரி இருந்துச்சு. ராயா பண்ண சேவ்ல அதுக்கப்புறம் அவங்க அப்படியே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கோல் அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிட்டோம். அந்த நான் வந்து ஏன் ராயா இருக்கலன்னா அந்த ஏன்னா இப்ப எல்லாம் ஜிசூஸ் பத்தியே பேசிடுவாங்க இந்த மேட்ச் ஃபுல்லா. பட் ராயானாலதான் ஒரு கண்ட்ரோல் கிடைச்சது அப்படின்றதுனால சொல்றேன். கண்டிப்பா ராயாக்கு ஒரு அப்ரிசியேஷன். ஆனா முக்கியமான ஃபேக்டர் இந்த கேம்ல வந்துட்டு உங்களோட ஸ்டார் பாய் சாக்கா இன்ஜூர் ஆயிட்டாங்களே, இதுக்கப்புறம் வந்து இன்னொரு சாக் ரெடி ஆயிடுச்சே, சாக்கா இல்ல ஜெயிக்க முடியலன்னு சொல்லிடுவீங்களோ? இரு நான் அது சொல்றது கேளு. ஃபர்ஸ்ட் 5-1 போட்டாலும் அதுக்கு முன்னாடி கேம் 3-1 போட்டு ஜெயிச்சாலும் எனக்கு வந்து இன்னுமே நம்மளோட அட்டாக் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா ஒரு 2 கேம் கோல் ஸ்கோர்ட் இன் an Arsenal team in a calendar year இந்த டீம் தான் தெரியுமால. அது என்ன சொல்றீங்க? இருக்கட்டும். அதே மாதிரி நம்ம தான் வந்து 2024ல வந்து 6 கேம்ஸோ என்னமோ 5+ அவே கேம்ஸ் போய் அடிச்சிருக்கோம். நம்ம தான் ஹையஸ்ட் கேலண்டர் இயர்ல அவே கோல்ஸ்ல. 6 கேம் வந்து அவே போய் 5+ கோல்ஸ் அடிச்சிருக்கோம். ஆனா 5 கோல் 10 கோல் போட்டாலும் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு 10 கோல் போட்டா இல்ல. நான் என்ன சொல்றேன், ஜெசூஸ் வந்து இந்த ஒரு வாரம் ஆடிட்டான், இப்போ சாக்கா அவுட். இனிமேல் யார்கிட்ட இருந்து கோல் வரும் நீங்க நினைக்கிறீங்க? அது மட்டும் சொல்லுங்க. வராது. அதேதான் திரும்பி கேக்குறேன். இப்போ வந்து ஒரு பிளேயரை நம்பி ஆடுறீங்க, ஒரு பிளேயர் நம்பி ஆடிட்டு அவன் படுத்துறானா அடுத்த கேம் அவன் இல்ல கோல் போட முடியாதுன்னு சொல்லி இதே சைக்கிள் போயிட்டே இருக்கு. என் தலைவன் இருக்கானேடா கோல் அடிக்க, அவனை நீங்க எப்படியா திருப்பி எடுத்துட்டு போயிருங்க. நாங்க அந்த மீதி சம்பளம் கொடுத்து நீங்களே வச்சுக்கோங்கடான்னு வேணா கொடுத்துறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா அவன் தான் திருப்பி வந்து ஆடுவான்னு நினைக்கிறேன். ஆமா அவன் தான் ஆடி கொடுக்கணும். சிட்டியை கலாய்க்கிற மாதிரி இப்ப வந்து ஒரு பிளேயரா வந்து படுக்கிறப்ப அவனை நம்பிதான் டீம் இருக்குன்னு சொல்லி சலீபால ஆரம்பிச்சது. அப்புறமா வந்துட்டு ஓடகார்டுன்னு சொன்னீங்க, அப்புறமா இப்ப சாக்கா, இப்படியே லிஸ்ட் போயிட்டு இருந்ததுன்னா என்னதான் பண்ணி டைட் வச்சுப்பீங்க? இன்ஜுரி எல்லாம் ப்ளேம் பண்ண முடியாது. we have to play and move on, அவ்வளவுதான். வேற வழி இல்ல. வர ரிசல்ட் என்னமோ அவ்வளவுதான். கடவுள் மேல பாரத்தை பட்டு முன்னாடி நடடா, அவ்வளவுதான். இன்னொன்னு நோட்டீஸ் பண்ண, ஆர்டெட்டா வந்து தைரியம், லைக் அவன் சொல்லலாம், அவங்க ஆர்சனல் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் டைட்டில் அடிக்கணும் போல இருக்கு. ஏன்னா ஒரு இன்டர்வியூல கூட அவன் நாங்க டைட்டில் we are going for டைட்டில் அந்த மாதிரி தான் பேசுறான் அவன். ஏன்டா இப்படிதான் போன சீசன் முந்தின சீசன் வந்து உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னும்போது நான் வந்து டிராபியை தூக்குற மாதிரி நான் இது கனவு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தான். அதனால பாட்டில் இதுன்னு அடிச்சு நோக்கி விட்டு இந்த செல்சி மாதிரி அப்படியே சைலண்டா இருக்கணும். அவன் அப்படி சொல்லலன்னா பிளேயர்ஸ்க்கு மென்டாலிட்டியா போயிடும்டா. ஐயோ மேனேஜரே அப்படி சொல்லிட்டாரு அப்பனா ஓகே சுமாரா ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதனால தைரியமான ஆளுங்க தானே. இப்போ 5-1ல ஜெயிச்சிட்டீங்க, பேக் டு டைட்டில் ரேஸ் சொல்லலாமா? டேய் நாங்க டைட்டில் ரேஸ் தானடா ஃபர்ஸ்ட் இருந்து. நாங்க டைட்டில் ரேஸ் தான்டா. அவங்கதான் மெயின் டைட்டில் சேலஞ்சர்ஸ் இல்லன்னா சொல்ல மாட்டேன். ஆனா ஆமா. ஆனா இன்னொரு அப்ரிசியேஷன், மைல்ஸ் லூயிஸ் கெலி வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப நாளா.
அவன் வந்து யங்ஸ்டரா இருந்தாலும் அவன் வந்து அவனோட பாடி சைஸ்ல எல்லாம் டபுள்ல இருக்கவனுங்க ஹைட்டா இருக்கவங்களோட எல்லாம் போய் தைரியமா சண்டைக்கு போற மாதிரி போய் பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணி அந்த ஏஜ்ல வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு போட்டிருக்கான். நெக்ஸ்ட் ஒரு சாக்கோட பாத்து லைட்டா அந்த இது வருது. நல்லா ஆடலாம். அவ்வளவுதான். நல்லா நல்லா ஆடுறான். அதிசயமா ஆர்டேட்டாவே அதிசயமா யங்ஸ்டர்ஸ் சான்ஸ் கொடுக்குறான். அந்த மாதிரி லிஸ்ட்ல வந்த 2வது ஆள் தான் ஃபர்ஸ்ட் ஒரு மானேரிக்கு அப்புறமா 2வது ஆள் இதுதான் 5 வருஷத்துல. ஆமா. இதை வந்து இன்னும் ஃப்ரீக்வெண்டா பண்ணணும் ஆக்சுவலா ஆர்டேட்டா. பட் ஓவரால் இந்த கேம்ல குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அந்த மேபி அந்த 1 கோல் வாங்கினதுனா குறையா சொல்லலாம். பட் அதையே வந்து அவங்க உடனே என்னது இன்னொரு கோலை போட்டு 2-1 லீட் போனதால அது ஒரு நல்ல சைனாவும் பார்க்கலாம். ஸோ ஓவரால் 2-1 பிளஸ் டைட்டில் கண்டென்டர்ஸ்னால ஒத்துக்கினீங்க. ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்ட்டு. பட் ஓவரால் இதுதான் கேம். இது இந்த டைட்டில் ரேஸ்ல வந்து இப்ப டேபிள் எடுத்து பார்த்தோம்னா லிவர்பூல் 1 கேம் டவுன்ல இருந்தா அவங்க 39 பாயிண்ட்ஸ் லீட்ல இருக்காங்க. 4 பாயிண்ட்ஸ் அபவ் செல்சி. அதுக்கு கீழே நம்ம ஆர்சனல் 33 பாயிண்ட்ஸ். இன்னும் என்ன ஃபன்னா இருக்குன்னா 4th and 5th நாட்டிங்ஹாம் அண்ட் போர்ன்மவுத். இதுதான் மேக்ஸ் பிரீமியர் லீக் மோர் இன்ட்ரெஸ்டிங்கா. ஏன்டா நம்மள போட்டு அடிச்சாங்க, ஆர்சனல போட்டு அடிச்சாங்க, பாயிண்ட்ஸ் வந்துருச்சு போர்ன்மவுத். அவங்க அடிக்கிறாங்க இவங்க அடிக்கிறாங்க. அதான் சொல்றேன். இப்ப இந்த அண்டர்டாக் டீம்ஸ் வந்து எஃப்டிஆர் மாறிட்டே இருக்குது பாத்தியா. அதனால பிரீமியர் லீக் குவாலிட்டி நல்லா இருக்குதா. ஆமா உண்மையிலே நல்லா இருக்குடா. பட் என்னன்னா ரொம்ப கோல்ஸ் அடிக்கிறாங்கடா. பார்த்தேன்னா எல்லா மேட்சும் பாத்தியா, முன்னாடிலாம் நம்ம பார்க்கும்போது ஒரு 2 கோல் 1 கோல் டிராலாம் நிறைய நடக்கும். இப்பெல்லாம் டிராலாம் கிடையாது. அடிச்சா 3 அடிச்சா 4 அப்படி அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு எல்லாத்துமே. மேபி டிஃபென்ஸ் என்ன சரியில்லையா என்னெல்லாம் தெரியல. பட் ஆனா ரொம்ப அநியாயத்துக்கு கோல்ஸ் போயிட்டு இருக்கா எல்லா பிக்சர்லயும் பார்த்தேன். இன்னைக்கு கூட அந்த டாட்னம் இது அந்த டாட்னம் அவங்களை பத்தி பேசவே கூடாதுன்னு இருந்தேன், தெரியாம பேசிட்டேன். அது ஒரு கிளப்பாடா, அதெல்லாம் கடுப்பேத்துறாங்கடா அந்த கிளப்பா பார்த்தானே. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிளப் இவர் திட்டி இருக்கா. செல்சி இல்லாம ஒரு கிளப் நான் இவர் திட்டி இருக்குன்னா இன்னைக்கு தான்டா. கரெக்டா, நானும்டா இன்னைக்கு நான் இது திட்டவே மாட்டேன். நம்பி ஒரு மேட்ச பார்த்தா டென்ஷன் ஆக்கி விட்டானுங்க. நீதான் டைட்டில் ரேஸ் இல்லையே. அந்த கேம் சொல்லிடுறேன்டா. கேம் முக்கியமான கேம் ஆஃப் தி வீக் டாட்டன்ஹாம் வெர்சஸ் லிவர்பூல். இந்த டீமுக்கு வந்து ஒரு ப்ரிவியூலாம் கொடுத்து வச்சிருந்தேன் நான். இது ஒரு கிளப்னு சொல்லி அவனுக்கு ஆக்சுவலா ஒரு ஜோக்கர் கிளப்னு ப்ரூவ் பண்ணி என்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிளப்னே வச்சுக்கலாமா. அவனுக்கு சீரியஸாவே எடுத்து கூடாது. டேய் நான் கரெக்டா கன்சிடரே பண்ண கூடாதா. நான் வந்து இந்த ஜெர்சி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்ல, பேசாம இந்த டாட்னம் ஜெர்சியை மட்டும் தூக்கி எங்கேயாவது எரிச்சு எங்கேயாவது தூக்கிடலான்னு இருக்கேன்டா. டேய் அவங்கள பார்த்தாலே கோவம் வருதுடா எனக்கு. அவங்கள நம்ம எதிர்பார்த்து பார்ப்போம். சரியா, ஏதாவது பண்ணுங்கடா, ஏதாவது பண்ணி ஜெயிச்சு ஏதாவது பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் நீங்க ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, மத்தவங்களுக்காவது ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்னா அதுவும் கிடையாது. போன வருஷம் ஒரு வாட்டி அப்ரிஷியேட் பண்ண அவனுங்கள. ஆனா ஒன்னே ஒரு வாட்டி அது நீ மட்டும் இல்ல, அவங்க ஃபேன்ஸே கை தட்டிட்டு இருந்தானுங்க தோத்துரு அப்படின்னு. ஆனா அதான் இந்த கேமே டாக்டிக்கலா பேசுவோம். மெயின் டிஃபெண்டர்ஸ் இல்ல, ராகஸ் இன்னும் கிரே ஆடுறாங்க. கோல் வந்து டப்பு டப்புன்னு போட்டாங்க அவங்க. அதுக்கு அப்புறமும் சரி நாங்க வந்து ஹை லைன் தான் ஆடுவோம்னு சொல்லி இவங்க ஆக்சுவலா ஒன்னும் 10 கோல் போட்டுக்கலாம் லிவர்பூல். அதே ஹை லைனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி லாங் பாலாவே அவங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க லிவர்பூல். அப்பயுமே மாத்தாம ஹை லைன் ஆடுறாங்க. ஆன்ஜ் தான் தப்பு சொல்லணுமா என்ன? இவனுங்க என்ன கிளப் இவனுங்க? கண்டிப்பாடா ஆன்ஜ் தான்டா நான்லாம் சொல்லுவேன். டேய் நம்ம இந்த 7th டோர்னமெண்ட் ஆடும் போதே நம்மளெல்லாம் அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா சரி, டேய் இனிமேல் அடுத்த மேட்ச்சுக்கு வந்து கோல் டிஃபரன்ஸ்ல இது அந்த பிக்சரு அதெல்லாம் பார்த்துட்டு டேய் கோல் டிஃபரன்ஸ்ல கூட நம்ம ஏதாவது போக வாய்ப்பு இருக்குடா, கொஞ்சம் கோல்ஸ் கண்ட்ரோல் பண்ணு, நம்ம கூட அப்படி ஆடுவோம். அவங்க ஏன்டா அப்படி ஆட மாட்டாங்க, நம்மளுக்கு இருக்க அறிவு கூட அது இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. எல்லாம் அதுவும் லிவர்பூல் கூட அவ்வளவு கவுண்டர் அட்டாக் இந்த மாதிரி தேவையாடா ஹைலைன்ல. அவங்க சும்மாவே பறந்து அடிப்பாங்க. இதுல அங்க ஜாலியா இன்னைக்கெல்லாம் ட்ரெண்ட் பார்த்தனா எங்க ஜாலியா அடிச்சிட்டு இருக்கான்டா ஷாட் எல்லாம். எனக்கு தெரிஞ்சு அவனே ஒரு 4-5 கோல் அடிச்சிருக்கணும். அவன் விட்டுட்டான் அந்த இல்ல. அவன் பாரு ஒரு லெஃப்ட்ல ஒரு கிளியர் பண்ணுவான்டா ஒரு பால், அதை போய் அப்படியே இவனு சர்வஸ்ல ஆகி போகும், அடுத்து ஒரு கோல் போட்டுருவாங்க. ஒன்னும் ஒரு டிஃபென்ஸ் இல்ல, ஒரு டிஃபென்சிவ் அந்த ஸ்ட்ரக்சரே எதுவுமே இல்ல அந்த டீமுக்கு இல்ல. உண்மையிலே நானும் முன்னாடி ஆஞ்செல்லாம் சரி சூப்பரா நல்லா பேசுறாரு, நல்ல தரமான ஆளு, இதுல பத்தாவதுக்கு இந்த ஆர்னே ஸ்லாட் வேற இல்ல, இந்த மாதிரி பிளேக்கு வந்து கண்டிப்பா ஒரு டிசர்வ்டு டிராஃபின்னு ஒரு அடிச்சு விட்டாரு கடைசியா அந்த வாரத்துக்கு முன்னாடி. அதை நம்பி ஆஞ்ச் வந்து ஓகே நம்மள நம்பி ஒருத்தன் பாராட்டுறான், அப்ப கண்டிப்பா இப்படி ஆடலாம் அப்படின்ற மாதிரி ஆடி ஏமாத்திட்டாங்க. நல்லா பண்றாங்கடா. வேஸ்ட் கிளப்டா உண்மையிலே. கடுப்பாயிடுச்சுடா நான் சொல்றது. இல்ல எனக்கு அவங்க 6 கோல்ஸ் கொடுத்தது கூட பெரிய விஷயமா தெரியல. அந்த 6 கோல்ஸ் எப்படி கொடுத்தாங்கன்னு பார்த்தாதான் என்னடா பண்றீங்க. நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல, அதே மாதிரி வாங்கிட்டே இருக்கீங்க. இல்ல திருந்த மாட்டேன்ல இல்ல இருக்கிற 19 பிரீமியர் லீக் கிளப்ஸ் யூரோப்பு தவிர யாருமே சாலாக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நான் பாக்குறேன். சாலா ஜாலியா ஆடிட்டு இருக்கான், அவன் பாய் நடந்துட்டு இருக்கான் அந்த பக்கம். அவனே வெறியில இருக்கான்.
ஏய் எல்லாரும் ஹெட் அடிக்கிறாங்க பரவாயில்லடா, மெக்காலஸ்டர் குட்டையாண்டா, அவன் கூட போய் head அடிச்சிட்டான். அதான்டா புரியல. அதான்டா நம்ம யாரையா வண்டி நிறுத்துற? டேய் நீ எல்லாம் டிரைவரா? அதான்டா முடியல டே வேஸ்டா டே அது என்ன டேய் அப்படியே கடுப்பாகுதுடா எனக்கு இப்ப நினைச்சாலே அந்த கோல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னடா பண்றீங்க ஆனா அப்படின்னு இருக்கு. Spurs, ஒரு இதுல பாராட்டுறேன்டா. 5-1 இருக்கும்போது தைரியத்தை கொண்டு வந்து 2 கோல் போட்டானுங்களா எப்படின்னு எனக்கு தெரியலடா. அதுதான் 5-3 டேய் ஆயிடுச்சு, எல்லா அப்புறம் 6. இருக்கிற எல்லா பிளேயரும் போய் பாக்ஸ்ல நில்லுங்க இங்க நில்லுங்க அப்படின்னா ஏதாவது 1-2 வரும் அப்ப அடிச்சு விட்டுறாங்க. அவங்களும் ஜாலியா குஷியா இருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச ஆலிசன் ஏதாவது ட்ரை பண்ணி கோல் அடிச்சிருக்கலாம் கொஞ்சம் அந்த மாதிரி ஏதாவது அங்க போயிட்டு இது இல்ல வேண்டைக்கு ஒரு 4 கோல். ஆடுற மாதிரி பிகினர் டிஃபிகல்ட்டில போட்டு ஆலிசன் வச்சு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். இதான் ப்ரோ ஹைலைன் கூட ஆடுறான். ஹைலைன் ஆடுறீங்க ஓகே. உங்க ஒரு டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டர் ஒருத்தனை வந்து நீங்க பின்னாடி வச்சுட்டு Drop down ஒரு வச்சு. ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு அப்புறம் ஹைலைன் ஆடுறான். இவனுங்க ஏதோ நம்ம கிரவுண்ட் நம்ம இங்க ஆடுறது எல்லாமே அவன் புஷ். ஓடுறான். எனக்கு ஒன்று புரியல பால் அந்த இன்னைக்கு ஒன்று பார்த்தேன். ரைட் பேக் ஓட வேண்டிய அவசியமே இல்லை. ஓவர் ஆப் எதுக்கு பண்ணான்னு தெரியல. அவன் இந்த பக்கம் போயிட்டு இருக்கான். ஓவர் ஆப் பண்ணி அவங்களுக்கு 5-3 ஆயிடுச்சு. லிவர்பூலுக்கு ஒரு மிஸ் பாஸ்ல டிரான்சிஷனுக்கு அவன் ட்ரெயின் பண்றானா இல்லையானே தெரியல. அதுவும் அந்த அந்த கோல் நல்லா தெரியும் உனக்கு டிஃபரன்ஸ். அந்த சோபர்ஸ்லாய் கோல்ல தெரியும் அந்த டிஃபரன்ஸ் ஆக்சுவலா நல்லா. நீங்க அவன் சரி 5-3 வருது அதெல்லாம் ஓகே எனக்கு. ஆனா ஸ்பர்ஸ் பிளேயர்ஸ் வந்து ஸ்பர்ஸ் டிஃபெண்டர்ஸ் வந்து டிஃபென்சிவ்லி கூட அவ்வளவு கூட எனக்கு தெரியலங்கற. மெயின் டேய் டிஃபென்ஸ் அது தான்டா. ஓகேடா அது ப்ளேம் பண்ண முடியாதுடா. சரி அவங்க இப்போ வந்திருந்தாங்கன்னா 6-3ங்கிறது இப்போ 4-1 ஆயிருக்குமா? ம் அதான்டா அப்ப என்ன ப்ராப்ளம் அப்பனா இது 1-0 டாக்டிக்ஸ் தானே சரியில்லை. இருக்குமா? இல்ல இல்ல இதே மாதிரி தான் இருக்கும். அவங்களும் இதே மாதிரி தான் ஆடி இருக்க போறாங்கன்னு நான் சொல்றேன். இல்ல பிரீமியர் லீகை பொறுத்த வரைக்கும் நீ ஒரே ஐடியாலஜி வச்சு ஆட முடியாதுடா. யூ ஹேவ் டு அடாப்ட் டு தி அதுதான். opponents who are technically ஆடணும். superior. You have to accept they are technically superior and adapt. Unless you are a Man City or a Liverpool or an Arsenal, நீ வந்து மத்த டீமுக்கு அடாப்ட் ஆகாம இருக்கலாம். என் ஸ்ட்ரென்த் இதுன்னு பிகாஸ் யூ ஆர் டெக்னிக்கலி சுப்பீரியர். நீ வந்து டெக்னிக்கலி இன்ஃபீரியர் பிளேயர்ஸ் வச்சிருக்கும் போது அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். நான் ஹைலைன் தான் ஆடுவேன்னு ஆட முடியாது. ஏன்னா அதுதான். ஹைலைனும் ஆடுறாங்க. ஆனா மெயின் கோல் கீப்பரும் இல்ல, விக்காரியும் இல்ல. இருந்தா ஒரு டிஃபரன்ஸ் இருந்துரும். அட்லீஸ்ட் ஒரு 2 கோல் சேவ் பண்ணிருக்கலாம் அவன் இதுல. ஃபாஸ்டர் கீப்பர் ஃபாஸ்டர் செகண்ட் மினிட்ல பால் தூக்கி சலா கால்ல குடுக்குறான்டா. அதுலயே முடிவு பண்ணிட்டோம். டாக்டிக்ஸ் மாத்திக்கணும். இல்ல அதான் சொல்ல வரேன். இப்ப இருக்கிறப்ப டாக்டிக்ஸ் மாத்தணும். லிவர்பூலோட ஆடுறப்பனா அப்ப ஆஞ்ச் தானே இது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இன்னொன்னு ஆஞ்சியே தூக்கிட்டானா வச்சுக்கோ, இந்த கிளப் யாரதான் சேவ் பண்ணுவான்? என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நடத்துற கிளப் இது முதல்ல? அதுதான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் தெரியாது. அவன் டாப் 4 வரணும் ஆசைப்படுறாங்களா, என்ன ஆசைப்படுறாங்கன்னு தெரியாது. நீ விளையாடு அவ்வளவுதான் விளையாடு இருக்கு. என்டர்டைன்மெண்ட் அதாவது இருக்கிற 11 பிளேஸ்க்கு காசு கொடுத்துட்டு நீங்களும் சும்மா ஆடுங்க. ஃபேன்ஸும் வந்து பாப்பாங்க. பெரிய ஸ்டேடியம் கட்டியிருக்கோம். எல்லாம் வந்து பாருங்க ஜாலியா என்ன வேணா நடக்கலாம். அதாவது நீ ஜெயிக்கணும் அப்படி நீ எதிர்பார்த்து நடக்கிறதா அது நடக்குது. அதான் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி அங்க ஒண்ணு வச்சிருப்பாங்க. சானுமே டிப்பு சானுமே எனக்கு நீ பாக்குறேன். எனக்கு அது பழைய சான் மாதிரியே தெரியல. லைக் ஒரே இது பண்ணிட்டு பாலை குடுத்துட்டு வர மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு. அவன் லைக் வழக்கமா சான் கிட்ட பால் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அவன் இப்போ இவ்வளவு வருஷமா அவன் கிளப் இருந்ததுக்கு யூஸே இல்லடா. அவன் வந்து நாசமா போச்சு. அவன் கரியரே வீணா போச்சு அங்க இருந்து. சொன்ன மாதிரி அவனும் பாயின் போயிருந்தானா அவன் வேற லெவல் லெஜெண்ட் இருப்பாங்க. அதை விட்டு இங்க இருந்து வேஸ்ட் பண்ணிட்டான். ஹாரிகேன் என்ன ஜெயிச்சா அங்க போயிட்டு ஒன்னும் ஜெயிக்கிற ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிட்டோம் ஹாரிகேன் அப்புறம் பாப்போம். கமிங் சூன் போர்ட போட்டலாம். அதான் ஆனா லிவர்பூல் ஆக்சுவலா இந்த கேம்ல வந்துட்டு 6 கோல் அடிச்சது வந்து ஒரு தப்புன்னு தோணுது எனக்கு. ஆக்சுவலா இன்னும் நிறைய அடிச்சிருக்கலாம். அவங்க கோல் டிஃபரன்ஸ் அதிகமாக்கிட்டு பட் ஜஸ்ட் ஒரு 6 கோல்ல எஸ்கேப் போயிட்டாங்க. சோ டாட்டனம் ஒரு ஜோக் கிளப், லிவர்பூல் ஃப்ளையிங் ஹை. இவங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு எந்த டீமாலையும் முடியாது ஆர்சனல் தவிர. யாராலையும் முடியாதுன்னு இல்லடா, ஒரே ஒருத்தனால முடியும்டா. அந்த கௌதம் ஜெயபிரகாஷ்னு ஒருத்தர் இருக்கான். அசையாத மரம் ஒன்று அவன் வந்து ஏதாவது நாங்கெல்லாம் பயங்கரமா ஆடுறோம்டா இது சலா இதுன்னு ஏதாவது ஆல்ரெடி பேசிட்டாரு. இல்லடா போட்டுருந்தானே அது ஒரு மாதிரி அவன் ஒரு மாதிரி லைட்டா பேசுவான்டா. இப்ப நம்மள்ட்ட எல்லாம் நாங்கெல்லாம் வேற லெவல் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோ. எனக்கு இங்க இருந்து கேக்குற சத்தம் நாங்க டாப் ஆஃப் டேபிள் இருக்கும்னு சொன்னான்டா. அவன் ஏதாவது வாய் வைக்கணும். அது அப்பனாதான் ஏதாவது போட்டுக்கும். வேற எதுவும் நடக்காது. இதுல வந்து ஒரு பிரில்லியன்ட் மேட்ச் ஃபார் லிவர்பூல். அது இல்லாம இன்னொரு ஸ்டார்ட் பிரேக் பண்ணிருக்கான் சாலா, the first player to have double figures in goals and assists before the year end. Before Christmas. அதான் ஒரு கேம். Merry Christmas. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி ஒரு ஸ்டார்ட் சொல்லட்டுமா? லாஸ்ட் 6 சீசன்ஸ்ல 5 சீசன்ஸ் வந்து கிறிஸ்மஸ்ல டாப்பா அந்த டீம் ஜெயிச்சது பிரீமியர் லீக்.
அப்ப நீங்க தானே ஒத்துக்கிறியா? நீங்க தான் தர அப்ப நீங்க தான். அப்ப ஒத்துக்கோ. தேர்ட் இந்த டீம் தான் ஜெயிச்சிருக்கான் 5 வாட்டியும். அச்சச்சோ. போன வருஷம் அப்ப லிவர்பூல் ஏன் ஜெயிக்கல? ஏய் போன வருஷம் லிவர்பூல் ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க கிறிஸ்மஸ் டைம்ல இல்லையா? கிறிஸ்மஸ்லயா? ஃபர்ஸ்டோ செகண்டோ வந்தாங்க அவங்க. டேய் இல்லடா நாங்க தான்டா இருந்தோம். நாங்க தான் இருந்தோம்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப நாள் டாப்ல இருந்தாங்கடா டேய் கிறிஸ்மஸ். அது போதும்டா. அப்புறம் தான் டேய் அவங்க டேய் போனாங்க. சங்கர் அவன் ரொனால்டோ அவன் உன்னை கலாய்க்க ட்ரை பண்றான்டா. சும்மா இருடா. அப்படியே கமுக்கமா கேக்குறாராம். டேய் நீங்க தான்டா அப்படி இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சும்மா ஆக்டிங்கா போடுவான் சார் இவன். பேகுனா சாப். அவ்வளவுதான். எனிவே இதுதான் இந்த வாரத்துல நடந்த எல்லா மேட்சும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஒரு என்டர்டெய்னிங் வீக்கா தான் இருந்துச்சு. சோ மறக்காம வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்மள ஜாயின் பண்ணது சுபாஷ், சரண், சங்கர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னொரு எபிசோட்ல வந்து ஃபன்னா மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் விடைபெறுவது ஃப்ரம் ஃபுட்பால் பேஜ் ஃபேமிலி. தேங்க்யூ.